சொல்லுங்க சீக்கிரம். பாத்துட்டேன். ஏழரை நாட்டு சனி ஆரம்பம். இதுல வேற குரூப்பாக இல்லாம போயிடுச்சு. சொல்லுன்னு தப்பா எடுத்துக்காதே. அடுத்த சுதந்திர தினத்துக்கு நீங்க உயிரோடு இருக்க மாட்டேன். நான் சொல்றேன், ஜாதகம் சொல்றது. அடுத்தவங்க கைரேகையை பார்த்து சொல்றீங்களா? உங்க கைரேகையை பார்த்தோம்டா என்ன அப்படி சொல்லிட்டு பாத்துக்கிறேன். ஆயுள் ரேகை எப்படி இருக்குது முதல்ல அதை சொல்லுங்க. நான் 95 வருஷம் வரைக்கும் உயிரோட இருப்பேன். திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். சி ஜோசப் விஜய் எனும் நான் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா? குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்று கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தாலே தெரிகிறது. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்பவே முருகா, ஒரு சின்ன பைய பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக அரசு வேலையில் அமர்த்தியதை ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக வன்மையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். பட் அவரை வந்து அரசு உயர் பதவியில கொண்டு வந்து இப்பதாக்கா நீ உண்மையாவே கேப்டன் விஜயகாந்தோட லேபிள்னு ப்ரூவ் பண்ணிக்கிற. டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. ஒரு மணி அடித்தா கண்ணே ஞாபகம் செல்போன் குயிலே வேண்டும் தரிசனம். அம்மா, நீ சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் உனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் தானடா எனக்கு கலக்கம் தருகிறது. என்னதாயே செய்வது? கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும்னு பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை. ரொம்ப வாடுறானே. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் சுமார் 4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கூறுகின்ற இந்த கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. பூரா கீரி புண்ணாக்கி வச்சிருக்காங்க. நெஞ்சில வம்மா வச்சுட்டு அலையிறேன். கத்தாதடா. என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள வில்லாடா. என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? இப்ப ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. கண்டிப்பா நோய்கள் இருந்து ஜோதிட முறையில எளிதா தப்பிச்சுக்கலாம். ஐ எம் ஷூர் அபவுட். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிரு, ஓடி போயிரு. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் காத்துல கரைஞ்சு அப்படியே தான் இருக்கும். அந்த சத்தங்களை தியானத்தின் மூலமா கிரகிச்சு சில சக்திமிக்க ஒலிகளை கோர்த்து உருவானதுதான் மந்திரங்கள்.
அந்த மந்திரங்களை தினம் ஓதி ஓதி ஒரு சாதாரண கல்ல கூட சக்திமிக்க சிலைகளா மாத்திரம் பிரதிஷ்டை பண்றோம். அது மக்களுக்கு நன்மை விளைவிக்கும். ஏன்டா இவ்வளவு பச்சைக்கிறிய? சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பி இருப்பேன். அவன் தான் சொல்றான் உனக்கு அறிவில எப்பதான் நீ எல்லாம் திருந்தா போறியோ. அரசு பதவி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக செயல்படுவார் என ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது அரசியல் பிரிவின் சிறப்பு அதிகாரி. போன பஞ்சு டயலாக் ஒன்னு சொன்னீங்களே, சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். நாங்க லைசன்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. இந்த லைசன்ஸ் கொடுக்கறதா வேண்டாமான்னு இன்னும் முடிவு செய்யல. மந்திரி யோசிச்சு தானே முடிவு எடுக்கணும். கொஞ்சம் இருங்க. உங்க பேர் என்னங்க? மோகன்லால். மோகன் லால். மோகன்லால்ங்கிற பேருக்கு ஒரு சீட்டு ராஜா. இப்பனே கேட்கும் ஒரு செய்தி கேளு, குறைவின்றி காரியங்கள் ஜெயமே ஆகும். லைசன்ஸ் கொடுக்கலாங்க, முடிவு பண்ணிட்டேன். நம்ம கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் ஏன் தோக்கடிச்சோம்? ஏன் தோக்கடிச்சுன்னா அவர் வந்து சயின்ஸ் பேசுறாரு, சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறாரு. அது பிடிக்கல. பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் ஒரு முதல்வர் வந்து ஒரு ஜோசியக்காரர் ஒரு முக்கியமான பதவிக்கு, ஒரு அரசு பதவிக்கு நியமிக்கிறார். அவர் தான் முதல்வர். தொலைநோக்கு பார்வையில சிந்திச்சிருக்காரு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் பாருங்களேன் என்ன பேசியிருக்காரு பாருங்க. சயின்ஸ் பேசியிருக்காரு பாருங்களேன். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ரெண்டா தான் இருக்கணும். ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிலாமான்றீங்க. இப்ப ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரதுன்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பா நோய்கள்ல இருந்து ஜோதிட முறையில எளிதா தப்பிச்சுக்கலாம். ஒரு IAS ஆபீசர், IPS ஆபீசர் இருந்த போஸ்டுக்கு ஒரு ஜோசியக்காரரா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. இதுதான் மாற்றத்திற்கான அரசா? 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேல நம்ம திராவிட கழகங்களும் ஜஸ்டிஸ் பார்ட்டி மற்ற கழகங்களும் போராடி ஒரு மூட நம்பிக்கைன்றது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது, தமிழகத்துல இருக்கக்கூடாது, அதுவும் இந்த அரசு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாதுன்றது போராடி பெற்ற இடத்த இப்போ எப்படின்னா ஒரு ஜோசியக்காரர் வந்து நிரப்புறாரு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஏற்கனவே அவர் தாவேகாவின் அனைத்து விதமான நிகழ்வுகளையும் ஜோதிடத்தின் மூலமாக கணித்து அதன் அடிப்படையிலேயே தாவேகாவின் கட்சி நிகழ்வுகள், அதன் தலைவர் விஜயனுடைய பிரச்சார நிகழ்வுகள், மக்கள் சந்திப்பு கூட்டம், அவர் வீட்டை விட்டு வெளியே வருவது உள்ளிட்ட அனைத்துமே அவரால் தீர்மானிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவருக்கு ஒரு சிறப்பு அதிகாரி என்ற ஒரு நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய வீரா வந்துட்டானே. வாடா 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 பெரிய வீரா, பெரிய வீரா வாடா. இன்னைக்கு மெட்ராஸ்ல சட்டசபை கூட்டத்துக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்துக்குறா. அதுக்கு ஏதாவது கொடுத்தா தானே வரும். இதுக்குமா ஏண்டா கண்டதை கொடுத்த பெரிய வீரனை கெடுத்து போட்டீங்களா? வாடா பெரிய வீரா வந்து ஒரு சீட் எடுத்துக்குறா. அரசியல் பிரிவினுடைய சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொன்னேன். அன்னைக்கு நீ ஒரு சீட் எடுத்து கொடுத்த ஒரு முகமூடி கொள்ளக்காரன் வந்தா இன்னைக்கு நான் MLA ஆயிட்டேன். ஏய் எதிர்கட்சி, என் தலைவர் யார வச்சிருந்தா உனக்கு நாதாரி? அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லடா ஊரே வச்சிருப்பாரு. உனக்கு என்னடா? அத்தா நீயா மனித ரூபத்துல ஊருக்குள்ள புரியுற? உன்னை பார்த்தா நான் பிச்சைக்காரின்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டப்பா. இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, இந்த மாதிரி இருக்கிறப்போ தாலிக்கு தங்கம், பூக்கு தங்கம், சித்தப்பா சீரை, மாமா சீரை, யூனிட் கரண்ட் 2500 பணம், 6 சிலிண்டர்லாம் கேட்டு வந்தீங்க. திருப்பி தெளிப்பா அதனாங்கய்யா உத்தரவங்கய்யா. நடிகர் விஜய் பொறுப்பேற்றதுல இருந்து நடிகர் அதை செய்தார், நடிகர் இதை செய்தார், நடிகர் அதை சுருட்டினார், நடிகர் நாட்டையே மாத்தி போட்டார், தமிழ்நாட்டில் மாறிட்டு தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுது இப்படின்னு சமூக வலைதளங்கள் மூலம் இந்த தற்குறிகள் வெறும் பொய்யை பரப்பிட்டே இருக்காங்க. புரியலையே சொல்றேன்ப்பா. மக்களுக்கு என்ன சொல்றேன்னா, எந்த சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் ஹிஸ்டரியில Day 1
நாங்க ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ணுவோம்னு சொன்னது இதுதான் ஃபர்ஸ்ட். அதே எங்களுக்கு ட்ரஸ்ட் தான். வாழ்க்கையில உண்மையவே பேச மாட்டீங்களாடா? இப்ப 2021 எங்க அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கொடுத்தாரு. 2001 அம்மா ஜெயலலிதா கொடுத்தது. இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுத்த வரலாறுலாம் இருக்குப்பா. உங்களுக்கு தான் அரசியல் அறிவு இல்லைன்னு தெரியும். முதல்ல நடந்ததை பாருங்க. புறம் சார்ந்த பகுதியில் நடந்த கஞ்சா கடத்தல், அதை வந்து காவல்துறை கொளுத்திய வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் இருக்கு. அதை எடுத்து போட்டு அண்ணன் முதல்வரான முதல் நாளே பாத்தீங்களா கஞ்சா ஒழித்து விட்டார். ரைட்டு. பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 717 டாஸ்மாக் கடைகள், கோயில்கள், பள்ளிகளுக்கு, பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள கடைகளை எல்லாம் மூடிவிட்டார் ஆக்டர் விஜய். ரைட்டுப்பா. நான் எதுக்குமே லாய்க்கலன்னு முடிவே பண்ணிட்டியா? 2023 512 கடைகளை திராவிட முன்னேற்ற கழகம் மூடிச்சு. நான் உண்மையிலே தற்குறிகள்கிட்ட, நடிகர் விஜய்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி, 512 டாஸ்மாக் கடைகளை 2023 திராவிட முன்னேற்ற கழகம் மூடியதற்கான பெயர் பட்டியல் இருக்கு. உண்மையாக திராணி இருந்தால், யோக்கியதை இருந்தால், நீங்க இன்னைக்கு 717 டாஸ்மாக் கடையை மூடி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 717 டாஸ்மாக் கடைகள் எந்தெந்த ஏரியால மூடுனீங்க, அதன் பெயர் பட்டியல், அந்த டாஸ்மாக் கடையோட எண், அந்த எண்ணை கொடுக்கறதுக்கு தயாரா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மீடியாவும் ஒரே நிமிஷத்துல பல்ட்டி அடிச்சு வெறும் பொய்ய கட்டவிழ்த்து விடுறான். அப்ப திமுக செஞ்ச பிங்க் மகளிர்களுக்கான பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிறத தலைவர் 2025 வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கே செஞ்சுட்டார். ஆனா பிங்க் போலீஸை வந்து இன்னைக்கு தான் வந்து தலைவர் அறிமுகப்படுத்துறாரு. கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்க தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். அதை ஏத்துக்க நீங்களும் தயாராக இருங்க. நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிடைச்ச மரியாதை போச்சா? ரொம்ப வாடுறானே. வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். கடைசியா முடிச்சார்ல, வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட்டாக வேண்டும். ஏன் தெரியுமா? ஏங்க இன்னைக்கு போய் அதை அவர் சொல்லணும்? இப்ப ஏதாவது பிரச்சனையா? ஏன் சொல்றாருன்னா, சனாதனத்தை ஒழிப்போம். சனாதனம் உங்களை ஒழிச்சிச்சு. தட்ஸ் வாட் சனாதனம் கேன் டு. அதனாலதான் நாங்க ஒருவேளை தோத்திருந்தோம்னா திரும்ப அதை தான் பேசுவோம். வண்டிக்கு பிரேக் எப்படியோ, ஒரு காலைக்கு மூக்கனாங்கயிறு எப்படியோ, அப்படிதான் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே பேரறிஞர் அண்ணா சொன்ன வழியில ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டை உற்று நோக்கி உங்களுடைய நிறைகளை குறைகளை சுட்டு காட்டுகின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் நிச்சயமாக செயல்படுவோம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இந்த அரசு பொறுப்பேற்ற நிகழ்ச்சியில் நடந்த ஒரு நிகழ்வை இங்க நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. அதை எதிர்கட்சிகள் எல்லோரும் விமர்சிச்சிருக்கிறோம். நீ சொன்னதுக்காக நான் விடுறேன். அதுக்கு ஆளுங்கட்சியும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. நானும் பார்த்தேன். எங்களோட கருத்து என்ன அப்படின்னா, பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது வந்தே மாதரம் பாட்டு பாடப்படல. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அது பாடப்பட்டிருக்கு. எல்லாம் இந்த நாயால வர்றது ரெண்டு அப்பாப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில
தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும்னு பேரவையினுடைய மரபையே மாத்த சொன்னவர் தான் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல ஆளுநரா இருக்கிறாரு. வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. அடுத்து விரைவிலேயே இந்த பேரவையில ஆள் உரை நிகழ்த்த இருக்கிறார். ஆகவே ஏற்கனவே உங்களுடைய அரசனுடைய பதவியேற்பு விழாவில் நடந்த அந்த சம்பவம், அந்த தவறு மீண்டும் பேரவையில நடப்பதற்கு நீங்க அனுமதிக்க கூடாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பேரவையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்த்தாய் வாழ்த்து என்றைக்கும் 2வது இடத்திற்கு தள்ளி போக விடக்கூடாது. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை கட்டளை கட்டளை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டாம்ப்ல 41 பேர் இறந்துறாங்க இந்த கூட்ட நெரிசல்ல. இந்தியாவை திரும்ப பார்க்க வச்சிருவார். இன்னைக்கு சைனா நியூஸ் பேப்பர்ஸ்ல அதெல்லாம் ஃபிளாஷ் ஆயிருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா ஃபுல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ஃபிளாஷ் ஆயிருக்கு. எல்லாரும் பாக்குறாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எல்லாரோட கவனம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நடிகர் போய் பார்த்து இத்தனை பேர் செத்து போயிட்டான்னு இருக்காது. எப்படி இருக்குன்னா, நடிகரை போய் இவ்வளவு பேர் பார்த்தாங்களா, மரணம் நடக்கிற அந்த தருவாய் வரைக்கும் அந்த இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சான் தான் எல்லாம் யோசிப்பாங்க. கேட்டுக்க, வர வச்சு கொண்டுட்டாங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. வர வச்சு கொண்டுட்டாங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண? அண்ணா சூப்பர். உங்களோட ஒஃபிஷியலா ஊழலை செஞ்சிருக்கீங்க நீங்க, வாழ்த்துக்கள். நாங்க பெரியார் கொள்கை தான், சனாதனத்துக்கு எதிரானவங்க தான். பட் உங்களுடைய நம்பிக்கைகளை நாங்க மதிக்கிறோம், ரெஸ்பெக்ட் பண்றோம். நாங்க சாமி கும்பிடுற தப்புன்னு எங்கேயுமே சொன்னது இல்லைன்னு, கும்புறோம் சாமி அப்படின்னு சொல்றதுதான் தப்புன்னு சொல்லியிருக்கோம். கவிதை கவிதை ஒரு ஆஸ்தான முக்கியமான பொறுப்பை ஒரு முக்கியமான ஜோசியருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். ஓகே, பட் அவருக்கு சம்பளம் எங்க இருந்துனே வருது? அது எங்களோட வரிப்பணம் தானே? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. மாமா மாட்டல மாமா, எதுக்குடா 2 இலை பொடி கொடு. என்ன எதுக்குடா இலை பொடி சொல்றேன்? பிபி செஞ்சு ஊதுவோம் மாமா. மர ஏற மாட்டியா? அப்ப உப்பு முடியாச்சு மரே. ஐயா போடா, விட்டு மாமா டவுன்ல பிடிக்காத மாமா. கேப் வாங்கிட்டே இரு. இருக்குது இப்ப இலை பொடி தரமா பிபி வரானா? கஜானா காலியா இருக்கு. சோ எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சோ அவகாசம் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஆனா நீங்க அறிக்கை விட்டு வெளியிட்டீங்கல்ல, அப்போ தெரியல உங்களுக்கு கஜானா காலியா இருக்குன்ட்டு. 2500 ரூபாய் பணம், 6 சிலிண்டர், தாய்மாமன் சீரு, இலவச பேருந்து, இந்த மாதிரி நிறைய அறிக்கைகள் விட்டீங்க. வேலையில்லா பட்டதாரிக்கு மாதம் 4000 ரூபாய்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி அடுக்கடுக்கா அடுக்கி விட்ட போது கஜானா காலின்றது தெரியல. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? யாருன்னே தெரியல. ஒரு பொண்ணு மாற்று அரசியல் வந்துருச்சு, ஒரு தூயமான ஒரு ஆட்சி வந்துருச்சு, ஒரு தூய சக்தி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது காலையில போன் எடுத்து பார்த்தா இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சாலையோரமா 2 இளைஞர்களை எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா சென்னையில ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கி பெரிய அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சார். சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு ஒரு பூசாரி பொம்பளைங்களை கோவிலுக்குள்ளேயே வச்சு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்க நான் பாதுகாப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப அந்த வாக்குறுதியே மண்ணோட மண்ணா போச்சு. அப்பா அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? திமுக ஆட்சியில் இருக்கும்போது எப்படி எது நடந்தாலும், எந்த அநியாயம் நடந்தாலும் அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே போல் இப்போ இனி வரும் காலங்களில் நடக்கும் அனைத்து குற்ற செயல்களும், எந்த ஒரு அசம்பாவிதங்கள் எது நடந்தாலும் அதற்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் காரணம். அதனுடைய பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வாசலில் வந்து சீமான் ஆற தழுவி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். சாலையில அந்த ஓரத்துல நின்று இல்ல இந்த ஓரத்துல நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடாம. தம்பி, இது பண்பாட்டு புரட்சி தம்பி. இந்த தலைமுறையில் பேரனும் பேத்திகளும் விரட்டி அடித்து பறிக்கிறோம் தம்பி. நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன்.
பேச்சாடா பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. பாசிசம்னா யாரு, பாயாசம்னா யாருன்னா நீங்க தான் அதுக்கு பெரிய விளக்கம் கொடுத்தீங்க. திமுக தான் அது ஒரு பாயாசம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு திமுகவுடைய பாயாசத்தை தான் நீங்கள் வலித்து நக்கி கொண்டு இருக்கிறீர்களே தவிர புதுசா நீங்க ஒரு பெரிய சாதனை அடையவே இல்லை. அன்னைக்கு பரந்தூர் விவசாயிகளுக்காக நீங்க குரல் கொடுத்துட்டு அங்க விமான நிலையம் கூடாதுன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க வந்த உடனே அங்கேயே கட்டினீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. மாற்று அரசியல்னு நான் கூட மது ஒழிப்பு நடந்துரும், ஒயின் ஷாப்பே இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன தெரியுமா புரட்சி நடக்குது? ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபா நாங்க கொடுக்க மாட்டோம், மாற்று அரசியல் வந்துருச்சு, ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒயின் ஷாப் எல்லாம் மூட மாட்டீங்களா? இது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? விஜய் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்காரு, அப்புறம் எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க? பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு இதுல கூடிய விரைவிலேயே இந்த தாவேகா ஆட்சி இந்த டாஸ்மாக் இருக்குது இல்லையா, டாஸ்மாக் வந்து இப்ப அரசு நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுவாங்க, டாஸ்மாக்க அரசு கையில இருந்து மாற்றி அதை தனியாருக்கு கொடுக்க போறாங்க. சும்மா இப்போ நீங்க கேட்கலாம், அதான் நேத்து தானே பதவி ஏற்றிருக்காரு, அதுக்குள்ள இப்படி எல்லாத்தையுமே மாத்த முடியும், அதனாலதான் கால அவகாசம் கேட்டிருக்காருல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நேற்று ஒரே நாள்லயே திருச்சியில அத்தனை ரவுடிகளையும் கூப்பிட்டு வார்னிங் கொடுத்திருக்காங்க போலீஸ்காரங்க எல்லாருமே. அதே மாதிரி குட்கா புகையில எல்லாத்தையுமே யூஸ் பண்ண கூடாதுன்னு தண்ணியில குளத்துல கூட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்த அதிசயம். இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்த அதிசயம் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் முழுக்க முழுக்க போய் ஆல்ரெடி இருந்த வீடியோவை எடுத்து அது நேத்து தான் நடந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேக் நேரட்டிவ் ஒன்னு செட் பண்ணி அதை அப்படியே மக்கள் கிட்ட பரப்பிட்டு இருக்காங்க. பொறாமையில கத்தாத யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை. அட போப்பா. இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குறது வேற வேற பேஜ்ல இருந்து நேத்து அப்லோட் பண்ணது. ஆக்சுவலா இது ஒரே நாள்ல நடந்த அதிசயம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரே நாள்ல நடக்கல. 3ஆம் தேதி மார்ச் மாசம் நடந்துச்சு. இன்னொன்னு மார்ச் 8ஆம் தேதியும் இன்னொன்னு மார்ச் 16ஆம் தேதியும் நடந்தது. இந்த மாதிரி ஃபேக் நேரேட்டிவ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றது இப்ப மட்டும் இல்ல, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதுல இருந்தே இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அததான் நீங்க எல்லாரும் நம்பிட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு ஆபீஸே போட்டு டிவிகே சைடுல இருந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. இங்கிலீஷ கேட்டியம்மா? வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன், குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா பாருங்க சார், உள்ள போய் கிளாஸ் உடைச்சிட்டாங்க சார். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். தமிழக அரசியல்ல ஸ்டிக்கர் அரசியல் இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு பேச்சு ஓடுது. அது என்னன்னா, ஏற்கனவே திமுக ஆட்சியில ஸ்டாலின் சார் கொண்டு வந்து சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கிற பிங்க் பெட்ரோல் திட்டத்துக்கு இப்போ முதலமைச்சர் விஜய் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு பேர் மாத்தி கையெழுத்து போட்டிருக்காரு. புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வராம இருக்கிறதுக்கே ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களேன்னு திமுக தரப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா விஜய் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் ரோந்து மட்டும் இல்ல, அதிரடி நடவடிக்கையும் எடுக்கிற டீமா மாற போகுதுன்னு சொல்றாங்க. விஸ்வரூபம் கமல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறியாப்பா? யாரென்று தெரிகிறதா, இவன் தீ என்று புரிகிறதா? திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. விஜய் என்ன பண்றான், தான் குடும்பத்தையும் ஊர் மேல விட்டுட்டான், பொண்டாட்டி பிள்ளைங்களையும் விட்டுட்டான், பெத்த அம்மா அப்பா கூட சரியா பார்க்காத ஒரு கேரக்டர். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இதே அஜித் சொல்றீங்களா, நல்ல மனுஷங்க, நல்ல பையங்க, அவன் வந்தா கூட நாங்க சந்தோஷமா ஏத்துப்போம். விஜய் கட்சிக்கு வரதுக்கு ஒரு தகுதியே இல்லைங்க. இவனெல்லாம் நம்பி நாட்டை நாங்க கொடுத்தா நாடு என்னங்க ஆகும்? ரொம்ப வாடுறானே,
என் நெஞ்சில் குடியிருக்கும். இன்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற போர்ல ஜெயிக்கிறது பேராசை. ஜோசப் விஜய் எனும் நான் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். என்னடா சமுதாயம் விதாயம் பேசிட்டு இருக்க? இந்த மக்கள் யார் தெரியும்ல? நாங்க பிளான் பண்ற வாழ்க்கைய வாழ்ற பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ். உங்கள மாதிரி தான், உங்கள ஒருத்த மாதிரி தான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான், உங்க புள்ள மாதிரி தான், உங்க மகன் மாதிரி தான், உங்க அண்ணன் மாதிரி தான், உங்க தம்பி மாதிரி தான். 30 பேர் படத்து மேல நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்க மிருகடாடி. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்படா. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலி, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு ஜோசப் விஜய் எனும் நான். உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போய். த்ரிஷா கண்டிப்பா நிப்பாட்டலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா நடக்கணும். விஜய்க்காக ஏத்துப்பாங்கண்ணா, அவங்களுக்கும் சேர்த்துக்கிறாங்களோ இல்லையோ விஜய்க்காக ஏத்துப்பாங்கண்ணா. பெரம்பூர் தான் நிப்பாருண்ணா, திருச்சியில வந்து ராஜினாமா பண்ணிட்டு வரணும். வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. இந்த விஜய், நீ வா விஜய், நாங்களா இருக்கோம், பாத்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வாடா, நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா நண்பா, நாங்களா இருக்கோம்னு சொல்லி சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஹலோ, இப்பதானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே. இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து கொள்ள கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் இல்லீகல் பிசினஸ் ஏதாவது நடந்தா செருப்பு பிஞ்சு ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாரும் என் மாமா மச்சான். அண்ணா, அந்த 2500 ரூபாயும் அப்புறம் அந்த 6 சிலிண்டர் எப்போ வரும்? நானே இங்க 6 எம்எல்ஏக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு போங்கடி என்கிட்ட. அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. கல்லாப்பட்டி கூட்டணின்னு திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணேன். ஆனா இன்னைக்கு அதே கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகள் தான் உன்னை முதலமைச்சர் ஆக்க போறாங்க. முதல்ல தாவேக ஆட்சி அமைக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட சாபக்கேடா பாக்குறேன். கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஏன்னா ஒரு கட்சிக்கான எந்தவித தகுதியும் இல்லாத ஒண்ணு. நில்லு டேய், வாங்க. போற இடமும் போர்க்களம். அங்க புறமுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. அரசி மாப்பிள்ளை அவர்தான். ஆனால் இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு. நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமையே இருக்கு. திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லுவியே, எங்க இப்ப சொல்லு பாப்போம். நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்எல்ஏ சீட்டை பிச்சை போடுறதே அந்த திமுக தான். சோ திமுக ஒரு பராசக்தி. சொல்லு, திமுக ஒரு பராசக்தி. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த கூட்டணியில் என்ன செய்ய சொல்றாரோ அதை நாங்க செய்வோம். எதா இருந்தாலும் கூட்டணி கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் ஐயா சொல்லணும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டோட அடையாளத்துக்கு எதிராகவோ இல்ல இடதுசாரி கட்சிகளோட கொள்கைகளுக்கு எதிராகவோ தாவேகா ஏதோ ஒரு மூவ் பண்ணுச்சுன்னா இந்த கூட்டணி கட்சிகள் தன்னோட சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணலாம். ஆட்சியை கலைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தாவேகாவை ஒரு எதிரியா வெளியே வச்சுக்கிறதுக்கு பதிலா தன்னோட திராவிடியன் ஐடியாலஜிகளை கொண்டு வந்து லாக் பண்றது சேஃபா இருக்குமோன்னு நினைச்சிட்டாங்களோ என்னவோ. இது உண்மையா இருந்துச்சுன்னா பவருக்கு ஆசைப்படுற லீடர் யாரு, பவர் விட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த பொலிட்டிக்கல் கேம் கண்ட்ரோல் பண்ற லீடர் யாரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். உங்க பொழப்புக்கு எடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. தம்பி
அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துட கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. என்னடா என்ன கக்குசுக்கு போக முடியாம நானு கூப்பிட்டது நான் தான். நீங்க எவன் ஒருத்தன் பிஜேபி எதிர்க்கிறது தயங்குறானோ அவன் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்று பொருள். வெறுமனே ஒரு திரை கவர்ச்சி திரை பிம்பத்துக்காக மக்கள் வாக்கு செலுத்தி ஆச்சரியாத்துல உட்கார வச்சது சாபக்கேடு. முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. வெறுமனே ஒரு திரை கவர்ச்சி திரை பிம்பத்துக்காக மக்கள் வாக்கு செலுத்தி ஆச்சரியாத்துல உட்கார வச்சது சாபக்கேடு. அவர் ஆட்சி அமைச்சு என்னமே நிர்வாகத்தை ஆட்சியை கொடுக்கிறாரு அவன் மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவருக்கா வாக்கு செலுத்தணும். அரசியல்ல எந்தவித புரிதலும் இல்லாத அக்கறையும் இல்லாத அறிவும் இல்லாத ஒரு ஞான சூரியத்துக்கு வாக்கு செலுத்திருக்கிற அந்த அந்த புத்தி மக்களுக்கு அதுக்கு வரணும். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்லை. மைத்னரோட அமைச்சர் பதவி அமைச்சர் அவர் எதுவும் காசு அடிக்க விடாம எவன்டாது என்னடா கேட்ட? ஏன் காது கேட்கலையா? காசு அடிக்க விடாம அவர் கரெக்டா கண்ட்ரோலா பாத்துக்கணும். வாட்ச் பண்ணி அவர் எந்த ஒரு தப்பு பண்ணாம அரசாங்கம் பாத்துக்கிறது விஜய் அவர் பாத்துட்டாரு. அவர் ரொம்ப நல்லது. இந்த பாரு உன்னை கன்சியூமர் கோர்ட்ல நிறுத்தி நான் அடிச்சு போடுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி தப்பான விஷயத்துல அவர் பயன்பட்டு நிறைய கமிஷன் இதெல்லாம் பண்ணி போயிட்டாருன்னா நாட்டுக்கு தப்பாயிடும். நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா. ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஐயோ ஐயோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது? ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். பிசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு கொடுத்துட்டாங்க. விஜய் அண்ணா சிஎம் ஆக போறாருன்னு ரொம்ப குஷியோ. இனிமேதான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியுமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் ஓடவும் முடியாது ஒளியவும். நான் உன்கிட்ட சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? இது வரைக்கும் திமுகவை திட்டிட்டு இருந்தேன். ஆனா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமாவும் திமுகவை திட்டிட்டு இருந்தேன்னா ஆதரவு வாபஸ், ஆட்சி டமால். தமிழ்நாட்டுக்கு எதிராக பிஜேபி எடுத்துட்டு வர்ற சட்டங்கள்ல கண்ணை மூடிட்டு எடப்பாடி மாதிரி கையெழுத்து போட்டா ஆதரவு வாபஸ், ஆட்சி டமால். பிஜேபி கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற ஏதாவது கட்சிகளை உள்ள சேர்த்தனா ஆதரவு வாபஸ், ஆட்சி டமால். டிவிகே கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள்ல பாதி பேர் வேற கட்சியில இருந்து உள்ள வந்தவங்க. அதெல்லாம் எவனாவது ஒருத்தன் பிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஆட்சி டமால். பிஜேபியோ அதிமுகவோ டிவிகே கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள்ல யாராவது ஒருத்தனை விலை பேசி பேரம் பேசி தூக்கிட்டாங்கன்னா ஆட்சி டமால். அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். டிவிகே கட்சியோட எம்எல்ஏக்கள் நிறைய பேர் சொத்து மதிப்பு மறைச்சிருக்காங்க. அதுல யாராவது ஒருத்தரோட கேஸ தூசி தட்டினாலும் ஆட்சி டமால். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்மூத்தா போனாலும் பிஜேபி வேடிக்கை பார்க்காது. கரூர் சம்பவத்தை தூசி தட்டினாலும் டமால். உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. சம்பளத்தை மறைச்ச கேஸ தூசி தட்டினாலும் டமால். டாக்ஸ் கட்டாத கேஸ தூசி தட்டினாலும் டமால். டிடிவி தினகரனோட எம்எல்ஏவை கடத்தி பேரம் பேசுறது கன்ஃபார்ம் ஆனாலும் ஏயா சும்மா ஆல்ரெடி இருந்த திட்டங்களை செயல்படுத்துறதா, புதிய திட்டங்களை எடுத்துட்டு வரதா, ஆட்சியை சரியா நடத்த முடியுமா நடத்த முடியாதா, இது எல்லாத்தையும் தாண்டி 118 எம்எல்ஏக்கள்ல எவன் எப்ப பிச்சுட்டு போவானே தெரியாது. பயத்தோடயே இருக்கணும். அவனுங்களை பாதுகாக்கிறது தான் இனிமே முழு நேர வேலை. 6 மாசம் தாக்கு பிடிப்ப. மோச போயிட்டா மோச போயிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிஎம்கே தான். எது டிஎம்கேவா? ஆமா டிஎம்கே தான். கொஞ்சங்க பாரு. விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எங்கேயுமே சொல்லல. இதுக்கு பேர் தான் சரியா? இதுக்கு மேல என்ன பண்ணோம்? டிஎம்கே எம்எல்ஏ எல்லாரையும் உங்க கட்சியில சேர்ந்து சொல்லவா? உண்மை விஜய் சிஎம் ஆக விடாம தடுக்கிறது யாரு? கவர்னர். அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை நீ இல்ல விஜய் டிவிகே கட்சிக்காரங்க யாராவது பேசுனீங்களா? கவர்னர் பின்னாடி இருக்கிறது யாரு? பாஜக ஒன்றிய அரசு. அவங்கள பத்தி ஒரு வார்த்தை நீ இல்ல விஜய் இல்ல டிவிகே கட்சிக்காரங்க யாராவது பேசுனீங்களா? சதி பண்ணது அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவ்வளவு ஏன் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரை சிஎம் ஆக்க சொல்லி கேட்டுனுக்கிறாரு. அவரை பத்தி ஒரு வார்த்தை. டிடிவி தினகரன்
எடப்பாடி பழனிசாமி ஐயாவை சிஎமாக்க சொல்றாரு, அவரை பற்றி ஒரு வார்த்தை. இப்படி சதி பண்ணுறவங்களை பற்றி பேசாமல் சப்போர்ட் பண்ணுறவங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்களே, அசிங்கமா இல்லை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. எப்போதான் பிஜேபி எடுத்து பேச போறீங்க? அப்பதான் கட்சி ஆரம்பிச்சங்க, புதுசு, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்க இப்போ 108 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இப்போ கூட பேச மாட்டீங்களா? என்ன போக்கு போக்கு எதிர்கட்சிக்காரன் என்ன நினைப்பா? மக்களோட உரிமை இல்லையா? அது மாநில உரிமை இல்லையா? இப்போ அது போயிடுச்சுன்னா கவர்னர் ஆட்சி வந்துடாதா? கவர்னர் ஆட்சி வந்தால் அந்த காலகட்டத்தில் பிஜேபி எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றாதா? மும்மொழி கொள்கை திட்டம், புதிய கல்விக் கொள்கை திட்டம், அப்படி எல்லாத்தையும் நிறைவேற்றாதா? அந்த பயம் இல்லையா? இப்போ கூட பேச மாட்டீங்களா? 108 எம்எல்ஏ எப்போ தான் பேச போறீங்க? வாயில் என்னதான் வச்சுக்கிறீங்க? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை ஆதரிக்கிற, இவங்களை சப்போர்ட் பண்ற, மாநில உரிமையை காக்குற டிஎம்கே பத்தி தப்பா பேசுறீங்களே, அசிங்கமா இல்ல? நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். இப்ப கவர்னர் ஆட்சி வந்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லை. வந்தா என்ன, திட்டம் தானே போனா போகுது, ரீ எலெக்ஷன் நம்ம ஜெயிச்சிரும். எப்படி இவனை மாதிரி பல பேர் அழுது வீடியோ போடுவாங்க, விஜயனாவே அழுது வீடியோ போடுவாரு. எப்படி 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க வச்சுறீங்க, அப்புறம் அவரே சிஎம் ஆயிடுவாரு, எதிர்கட்சி இருக்காது, அப்புறம் ஜாலியா இருப்பாரு. ஏன்னா எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுறீங்க கேட்டா, நாங்க இல்லைங்க, கவர்னர் ஆட்சியில் அது நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுவீங்க. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். இந்த மாதிரி அழுகுறான்லாம் காசு வாங்கிட்டு வீடியோ போடுறவன், இவன் நம்பாதீங்க. நான் வித்த காசு குலையுது. ஏமாறாதீங்க, இப்பயாவது மூளை யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் கவர்னர், பிஜேபி அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. தனக்கு பிடித்த நடிகனின் படம் போடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தரநிலைகளை பார்க்கும்போது வலிக்கும். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம்? இவர்களுக்காகவா நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள். இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும், கவலை வரும், துயரம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். ஆனாலும் தலைவர் படத்தை பார்த்து ஒரு புது தெம்பு வரும். போராடித்தான் ஆக வேண்டும். நாங்க பெருமை பேசிக் கொண்டிருக்கோம், என் இனத்தின் பெருமையை. தூர இருந்து பாக்குறான் ஒருத்தன் தரையில சோறு போட்டு தின்னுட்டு. நோ ப்ராப்ளம். கடைசியா ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சிபிஐ, ஐயுஎம்எல், அதுக்கப்புறம் விசிகா, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா நம்ம டிவிகேக்கு வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, எங்க கூட்டணியை விட்டுட்டு உங்ககிட்ட வரல, வெளியே இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். இது ஏன் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாக்கணும்னா, அதாவது பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு போயிடுச்சுன்னா டைரக்டா பிஜேபியோட ரூல் வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால எங்களோட தயவுனாலதான் நீங்களும் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்புறம் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு பிடிக்காத பில்லு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மொழி திணிப்பு, அப்புறம் இந்த பெடரலிசம்க்கு அகெயின்ஸ்டா, அப்புறம் மக்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள்ல நீங்க கையெழுத்திட்டீங்கன்னா, அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, திரும்பி வந்து அகெயின்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கவுத்துருவோம். அதனால மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் செய்யாம, மக்களுக்கு ஆதரவா நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க எல்லாரும் பாராட்ட ரெடியா இருக்கோம். எதிர்த்து நின்னா எதிர்த்து கேள்வி கேட்போம். சோ இந்த அரசியல் களம் இன்னும் சூப்பரா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஆல்ரெடி பிஎம் ஸ்ரீ ஹிந்தி மொழி திணிப்புக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் கிட்ட. அண்ணன், திருப்பரங்குன்ற விஷயம் மாதிரியோ இல்ல வந்து மத்த விஷயங்கள் மாதிரியோ நீங்க அமைதியா இருக்க முடியாது. காங்கிரஸ் மட்டும் தான் இன்னைக்கு கூட போராட்டம் எல்லாம் பண்ணாங்க, நீங்க பண்ணல. எவன் ஒருவன் மோடி அரசை எதிர்க்க விமர்சிக்க தயங்குகிறானோ அவன் அவர்களால் வளர்க்கப்படுகிறவன் என்று பொருள். அவ்வளவுதான். பிரபு, என்ன குறைப்பதற்கு வந்தாயா? அதாவது தமிழகத்தின் தங்க தலைவி திரிஷா அவர்கள் வந்து துணை முதல்வர் வந்தா கூட சந்தோஷம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதியும் பாக்குறப்ப இல்லாரா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் தப்புங்க, இருக்குங்க, அப்படித்தாங்க இருக்குங்க. ஓகேவா? உங்களால என்ன பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான். காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? இந்த நேரத்துல இதை நான் சொல்லணும். இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதை வந்து உண்மையாக்கி இருக்கிறீங்க. அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு
என் கூடவே நின்னு நீ திரும்ப திரும்ப அழுத என்னால தாங்க முடியாதா? மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. இது மாசம் 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது, 2 மாசத்துக்கு சேர்த்து உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. இந்த விஜய் சிஎம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் போட்ட கையெழுத்துலேயே ஃபோர்ஜரி பண்ணிட்டான். தமிழ்நாட்டுல எல்லாம் கரண்ட் பில் கட்டுறீங்க, இனிமே கரண்ட் பில் ரேட் எல்லாம் ஏற போகுது. நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தில திருடுறவன் பொந்தில திருடுறவன் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? 500 யூனிட்டுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அதுவும் 2 மாசத்துக்கு. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு இதனால எந்த யூஸுமே கிடையாது. அதாவது நீங்க 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஏசி, வீட்டுல ஃபேன், டிவி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா மேக்சிமம் எப்படி பார்த்தாலும் 800 யூனிட் ஆகும் 2 மாசத்துக்கு சேர்த்து. அந்த மாதிரி 2 மாசத்துக்கு சேர்த்து 800 யூனிட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரீயும் கிடையாது. சரி, எல்லாம் ஓகே. அந்த வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஏதோ சொன்னீங்களே, எங்கேயா திரும்ப காணா? நம்ம நினைச்ச மாதிரியே விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். நீங்க நினைச்சதுனால விஜய் முதலமைச்சர் ஆகல. உலகத்தையே தன் கண்ட்ரோல் வச்சிருக்கிற சாத்தான வழிபடக்கூடிய எலும்பு நாட்டிகள் தான் ஈவின் மிஷின்ல சீட்டிங் பண்ணி விஜய் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இந்த சக்சஸை கொண்டாடுற விதமா அவங்க எப்பவுமே ஒரு வெற்றி கிடைச்சோன்னே அந்த வெற்றிக்காக மக்களை பலி கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஆடையும் கோழியும் நம்மளோட வேண்டுதலுக்கு அப்புறம் பலி கொடுக்குறோமோ இது போல மனித உயிர்களை அவங்க பலி கொடுப்பாங்க. இதுதான் சாத்தானிய சடங்கு முறை. இது கட்டாயம் ஒரு நாள் நடக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? ஃபர்ஸ்ட் இங்க கடன் எதுக்கு வாங்குறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். கடன் ஒரு அரசை நடத்த முடியல, சம்பளம் கொடுக்க முடியல, ஹாஸ்பிட்டல் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி கடன் வாங்கல. இந்த மாநிலத்தை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுக்காக கடன் வாங்கப்படுறது. அதுவும் ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய முறையான நிதி இங்க தரவே இல்ல. மெட்ரோடைய செகண்ட் ஃபேஸுக்கான எந்த ஒரு நிதியுமே தரல. அதோட தான் வெளிநாட்டுல போய் கடன் வாங்கி அந்த கடனை இந்த மாநிலத்துல போட்டு இந்த மாநிலத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போய் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஜிடிபில தமிழ்நாட்டுல நம்பர் 1 இடத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்காக வாங்கக்கூடிய இந்த கடன் அப்படிங்கிறது இதுக்கு பேர் கடன் இல்ல, இது முதலீடு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. 2011 நாங்க ஆட்சி விட்டு போகும்போது 1.1 லட்சம் கோடி. அது 2011-16 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை முடிக்கிற போது 2.45 லட்சம் கோடி, அதாவது 108% வளர்ச்சி. அதற்கு பிறகு 2016-21 அவங்க விட்டுட்டு போன பிறகு 21 4.81 லட்சம் கோடி, அதாவது 128% கடன் வளர்ச்சி. நாங்க 21 4.81 எடுத்து நாங்க இப்போ 9.45 வச்சிருக்கும் போது கடன் சதவீத வளர்ச்சி 96. ஜெயலலிதாவை விட, எடப்பாடியை விட நிதி ஆளுகையில் தளபதி மு க ஸ்டாலின் தன்னை நிரூபித்திருக்கிறார் என்பது டேட்டாவில் வெளியே வரும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 2014 மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற நேரத்தில் 55 லட்சம் கோடி இந்தியாவுடைய கடன். இன்றைக்கு இந்தியாவினுடைய கடன் 197.8 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 2027 பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 2027 கடன் மதிப்பீடு என்பது 214 லட்சம் கோடியாக உயரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆட்சி ஏத்த முதல் நாளே கஜானா காலியா இருக்கு, காசு இல்ல. சரி, கடன் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்றீங்களே, இப் சப்போஸ் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திரும்ப வந்திருந்தா இதுவரைக்கும் நாங்க கொடுத்துட்டு வந்த திட்டங்கள் மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாயா தொடர்ந்து இந்த மாதத்திலிருந்து வந்திருக்கும். பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வந்திருக்கும். பிள்ளைங்களுக்கு காலையில ஸ்கூல்ல சாப்பாடு போடுற அந்த திட்டமும் நடைமுறையில அப்படியே இருந்திருக்குமே. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. நீங்க சிஎம் ஆகுங்க, கூட்டணி வைங்க, வைக்காம போங்க. கொடுத்த கோரிக்கை எல்லாம் 2500 ரூபாய், வருஷத்துக்கு 6 சிலிண்டர், படிச்ச பட்டதாரிக்கு 4000 ரூபாய். உங்களை நம்பி தான் கல்யாணம் பண்ண போறேன். தயவு செஞ்சு அந்த தாய் மாமா சீரை செஞ்சு விட்டு போயிருங்க. அவ்வளவுதான். நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசைதான் இருக்கும், கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும். என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருள ஜெயிக்கிறது பேராசை தான். அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்தால்
எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு கிளம்பும் என்று நினைக்கும் பொழுது ஒரு அச்சம் உங்களை உழுக்கும். அந்த அச்சம் எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று பொருள். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. அதை பத்தி ஒண்ணும் இல்ல, தாராளமா வெள்ளை அறிக்கை கொடுங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஆக்டர் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பணம் இருக்கு, மனசு வேணும். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் வேணும், ஆட்சித் திறமையும் தான் வேணும். சவால்களை நாங்கள் சமாளித்தோம். 5 ஆண்டுகளாக கோவிட் வெள்ள பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓரவஞ்சனையையும் சமாளிச்சுதான் நாங்க எண்ணற்ற மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றினோம். தமிழ்நாட்டின் கடன் அளவு வரம்புக்குள் இருக்கிறது. ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்து கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. ஏமாற்றி திசை திருப்பாதீங்க. டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போடுறீங்களா? அது எப்படி? 2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால. சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது. அது வேற வாயி, இது நார வாயி. எடுத்த உடனே வந்தே மாதரத்தை போடுறாங்க. நாங்க ஒன்னும் வந்தே மாதரத்தை எதிர்க்கல. முதல் முறையா தமிழ்நாட்டுல ஒரு பிராமணரை வந்துட்டு நீங்க அமைச்சராக்கி இருக்கிறீங்க. அது வெங்கட்ரமணன் நான் சொல்றேன், தாத்தா நாங்க, எங்களுக்கு தெரியும் பிராமணர் சொன்னா என்னன்னு. முதலமைச்சராக விஜய் பதவியேற்றுக் கொண்ட விழாவில் 3ஆம் நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை வைத்தது மரபு மீறல் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அரசு இதனை விளக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? அரசு நிகழ்ச்சி அத்தனை நிகழ்ச்சியிலையும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். உங்களுக்கு தெரியும், நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் பாடுவோம். எங்களுக்கு தேசிய கீதமும் முக்கியம், அதை விட எங்களுடைய தமிழ் தாயும் முக்கியம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை பாடி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே அரசு நிகழ்ச்சி இல்ல, அனைத்து கழக நிகழ்ச்சியிலும் தமிழ் தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கெல்லாம் மொழி உணர்வை விட உங்களுக்கு அவர் தான் பெரியவர். இது தமிழ்நாடு, உங்களுக்கு தமிழை பத்தி தெரியாதுல்ல. தமிழை புறம் தள்ளியவர்களை தமிழும் புறம் தள்ளும். இருக்குடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? எலுமினாட்டிஸ் என்பவர்கள் யாருன்னா அரசியல்வாதிகள், மீடியா, ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஆக்டர். இவங்க 4 பேரையுமே தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இவங்க மூலமா தங்களோட அஜெண்டாவை பண்ணி முடிப்பாங்க. என்னடா பைத்தியத்தனமா பேசணும்னு நினைக்கலாம். நான் வேணா சொல்றேன், விஜயோட பதவியேற்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சடங்கு ஒன்று நடத்தும், சாத்தானிய சடங்கு. அந்த சடங்கு என்னன்னா மனித உயிர்களை பலி கொடுக்கிறது. அது மிகப்பெரிய இயற்கை பேரழிவா இருக்கலாம். கடல் அலைகள் வெள்ளம் மூலமா வந்து அழிக்கலாம், நிலநடுக்கம் மூலமா வரலாம், ஒரு நாட்டுக்கும் போர் நடந்து மக்களை கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா புது வைரஸை உருவாக்கி மக்களை கொள்ளலாம். இது எல்லாமே சாத்தானிய சடங்கு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச விஷயம் எது? உங்ககிட்ட உங்களுக்கே பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்கிறார் சார். உன்னை பத்தி உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். உண்மையா பேசுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடிக்க பாய்ந்த சி.வி. சண்முகம் ஜஸ்ட் மிஸ் தப்பித்தார்.
எடப்பாடிக்கு கன்னம் பழுத்திருக்கும். புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் அதிமுக இரண்டாக உடைந்து இருக்கும் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பதாக தகவல் வெளியாகி தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி வீட்டிலேயே வைத்து நடந்த சம்பவம் தான் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் உச்சக்கட்ட அவமானத்துடன் விடைபெறும் சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தாவேக ஆட்சி அமைக்க சிறு சிறு கட்சிகளின் உதவிகளை நாடி வந்தது. இதில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து தவித்து நிற்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் கைகோர்த்து இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. அப்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் சி.வி. சண்முகம் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி நாற்காலியை தூக்கி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அடிக்க பாய்ந்திருக்கிறார் சி.வி. சண்முகம். உடனே அங்கிருந்த எஸ்.பி. வேலுமணி விடுங்கனே விடுங்க என்று சி.வி. சண்முகத்தை சமாதானம் செய்து வைத்திருக்கிறார்கள். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கிய போது, என் வீட்டில் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் நான் சொல்வதை கேட்டால் இங்கே பேச்சுவார்த்தை நடத்தலாம், இல்லை என்றால் வெளியே போங்க என்று எடப்பாடி பேச, அடுத்த நொடியே சி.வி. சண்முகம் வெளியேற, அவரை தொடர்ந்து சுமார் 36 அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறி இருக்கிறார்கள். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தானே காமெடி பண்ணுவீங்க? இதன் பின்பு சி.வி. சண்முகம் வீட்டில் ஆலோசனை கூட்டம் எடப்பாடி இல்லாமல் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக இயங்குவதற்கான வேலைகள் மிக தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அதிமுகவில் இருந்து சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் என பலரை வெளியேற்றிய எடப்பாடி பழனிசாமி தற்போது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்கிற பழமொழிக்கு ஏற்ப அவருடைய நிலைமை அமைந்துள்ளது. என்ன பண்ணுவேன் இப்ப எது நீ ஹிப்ஹாப் மூமெண்ட் எல்லாம் போடுற? அமெரிக்க தொழிலதிபரும் எக்ஸ் சமூக வலைதள நிறுவன உரிமையாளருமான எலான் மஸ்க் ஹேக்கிங் அச்சுறுத்தல் இருப்பதால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தலில் இருந்து அகற்ற வேண்டும் என கருத்து பதிவிட்டுள்ளார். கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? சையத் சுஜான்னு ஒருத்தர் போய் மானங்கட சொல்றாரு, வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துச்சு 2014. ஒருத்தன் பதில் பேசல. லயலா கல்லூரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அப்புறம் பண்ணுங்கடா, இதுக்கு பதில் சொல்லுங்கடா. முதல்ல வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் பாரதிய ஜனதா 2014 மோடி வென்று பிரதமர் ஆனார். இதுக்கு பதில் இருக்கா? மறுப்பு இருக்கா? இது யாரு சொல்றது? மின்னணு வாக்கு எந்திரத்தை தயாரிக்கிற நிறுவனத்தில் பணி செய்த ஒருவர். விடக்கூடாது மாப்ள, விடக்கூடாது. இந்த ஹேக் செய்யறதை நாங்க தடுத்து தான் 3 மாநிலங்களில் காங்கிரஸையும் ஆம் ஆத்மியும் வெல்ல வச்சோம்னு சொல்றாங்க. இந்த ஹேக் செய்யறது, அந்த வாக்கு எந்திரத்தில் விளையாண்டு வெல்வது அது தெரிந்த 15 பேரையும் கொலை செஞ்சுட்டாங்கிறாங்க. Saeed Shuja, self-proclaimed cyber expert who claims that the 2014 Lok Sabha elections were rigged and that BJP leader Gopinath Munde was murdered because he knew about the EVM hacking. அதை தெரிந்ததனாலேயே கௌரி லங்கேஷை கொன்றார்கள் என்று அவர் சொல்றார். வாயை திறக்க மாட்டானே. உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. சந்திர மண்டலத்திற்கு சந்திராயனை அனுப்பி பூமியில் இருந்தே இயக்கி வருவதை போல் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு இவிஎம் இயக்க முடியாதா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சந்திராயன் அனுப்பினீல, எங்கிருந்து அனுப்புன? பூமியில இருந்தானே, ஒரு அறைக்குள்ள இருந்தானே. இங்கிருந்து சந்திராயனை கண்ட்ரோல் பண்ணிட இவ்வளவு செய்ய முடியுது. இந்த அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது எந்திரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் செய்ய முடியாது. அவ்வளவு நேர்மையான வாக்குச்சீட்டு முறைக்கு வா. இனிமே ஒரு வார்த்தை பேசினா இங்க கொலைய விடும். குடும்பத்துல குழப்பத்தை விடாது. நீ தான் குழப்பம் பண்ற. உங்ககிட்ட ஐடி இருக்கு, இடி இருக்கு, இவிஎம் இருக்குது, அப்புறம் நீதிமன்றம் இருக்கு. நாங்க இதுக்கு மேல தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட இருக்கு. தேர்தல் ஆணைய அதிகாரிகளை வந்து நீங்களே நியமிக்கலாம்னு உரிமை இருக்கு. வாக்கு எந்திரம் தயாரிக்கிறதுல உங்க கட்சிக்காரர் 4 பேர் உறுப்பினராக இருக்கிறாரு. கட்சி ஆட்சிகளால் ஒண்ணும் பண்ண முடியாது. மக்களின் புரட்சியால தான், மக்கள் புரட்சியால தான் இதை புரட்டி போட முடியும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுல வாழ்வு கொடுத்திருக்கிறதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
இன்னைக்கு ஒரு கூட்டணி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொஞ்ச நாளுக்குள்ளேயே காங்கிரஸ் இந்த மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு துரோகம் பண்றதுக்காக கூட இருந்திருப்பாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நாம காங்கிரஸோட நிலைப்பாட்டை பாக்குறோம். அவர்கள் இன்னைக்கு ஒரு டெஸ்பரேட்டா இருக்காங்க. உச்சமே இல்ல. தங்களுக்கு அதிகாரம் எங்க கிடைக்கும், பதவி சுகம் எங்க கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்களுக்காக காங்கிரஸ் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. செருப்பு பிஞ்சு போயிரும். முக ஸ்டாலின் செஞ்ச இந்த 5 தப்பு உங்களுக்கு தெரியுமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. 2021ல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஒரு மேசிவ் இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாத்திருக்காங்க. ஃபாக்ஸ்கான், டாடா ஜாகுவார், வின்ஃபாஸ்ட் மாதிரி குளோபல் கம்பெனிஸை தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ண வச்சாங்க. இங்க இருந்து செஞ்ச எக்ஸ்போர்ட்ஸ் மட்டும் $52 பில்லியன் மேல. இதனால தமிழ்நாட்டுல நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் உருவாச்சு, வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஸ்டாலின் செஞ்ச முதல் தப்பு. 2024 to 25 11.19% ஆஃப் ஹை ஜிஎஸ்டிபி growth rate பதிவு செஞ்சு இந்தியாவிலே வளர்ச்சியான மாநிலமா தமிழ்நாடு மாறி இருக்குன்னு ஒன்றிய அரசே அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. 2025 to 26 10.83% பொருளாதார வளர்ச்சி வேற. இந்த மாதிரி டபுள் டிஜிட் வளர்ச்சி எல்லாம் இந்தியால எந்த ஸ்டேட்டும் பெருசா பண்ணல. இதுதான் தேவையே இல்லாம ஸ்டாலின் செஞ்ச இரண்டாவது தப்பு. ஊழல், வாரிசு அரசியல்னு எல்லாரும் சொன்னாலும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1 கோடி பெண்களுக்கு மேல மாசம் 1000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்லயே போட்டுருக்காரு. பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்னு ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிற மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய்னு பொருளாதாரத்துல பின்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாம் படிங்க, வேலைக்கு போகணும் திட்டம் போட்டிருக்காரு. அதுவும் இந்தியாலேயே இவரு மட்டும் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காரு. இதுதான் ஸ்டாலின் செஞ்ச பயங்கரமான 3வது தப்பு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, மக்களை தேடி மருத்துவம்னு எக்கச்சக்கமான திட்டம். இதுல பயனடைஞ்சவங்க பல லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிடேஷன் பில்லை எதிர்த்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்காக தமிழ்நாடு ஃபுல்லா வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகணும்னு சிப்காட் ஐடி பார்க்ஸ், ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல்ஸ், 38 மாதிரி அரசு பள்ளி, 37 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வேற. இப்படி இவர் மிஸ்டேக் மேல மிஸ்டேக் பண்ணாலும் எனக்கு ஓட் போட்டவங்களுக்காக மட்டும் இல்ல, ஓட் போடாதவங்களுக்கும் சேர்த்து எதிர்க்கட்சியா அவங்களோட குரலா இருப்போம்னு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடந்த இஷ்யூஸ்ல டெமோக்ரஸிக்கும் மக்களோட தீர்ப்புக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்ற இந்த மாதிரி ஒரு ஆளுமை மெச்சூரிட்டிக்கு எப்பவுமே நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.